ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மெரிட் மெகா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டே ரொட்டீன் தான். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா உள்ள மெகா சமைச்சிட்ருக்காங்க. நான் வந்து அஸ்லானை பார்த்துட்டு கூடயே சிறகடி காசையும் பார்த்துட்ருக்கேன். தோசை நல்ல முருகலா பெருசா வரும். வீட்டில் இருக்கிற மாவுல சுட்டோன்னு பாருங்க. ஓகே, இது வந்து அஸ்லானுக்கு ஊத்தப்பம் அண்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவனை கூட்டி விட்டுருக்காங்க. நானும் சாப்பிட போகிறேன். நான் வந்து தோசை சாப்பிட போகிறேன். 2 தோசை சாம்பார் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு, சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா சிறகடி காசே ஓடிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கிடையாது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ அன்னன்னைக்கோட எபிசோட் வந்து மார்னிங்கே எங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து நேற்றோட எபிசோட். இதுக்கு அடுத்த எபிசோடு வரும். நான் பார்க்குற ஒரே சீரியல் இது மட்டும்தான். சரி தூங்க. சளி பிடிச்சிருக்கா, அழுதுகிட்டே இருக்கும். அதான் மறந்து கொடுத்து தூங்க வச்சிடறான்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு இருக்கேன். சரிம்மா தூங்க. அஸ்லான் ஆட்டி தூங்க வச்சிட்டேன். மேரேஜ் சரி, நான் சாப்பிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கிறேன் வீட்டை. நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நான் சாப்பிட்டு பண்ணிக்கிறேன். பரவாயில்ல சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சாம்பார் வைக்க போறேன். நல்லா முள்ளங்கி நறுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லு. தெரியலையே, எனக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குன்னு உட்காந்துருக்கேன். ஏதாவது பேச எடுத்து போடலான்னு. வியூஸ் அதிகமாக போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? எனக்கு யூடியூப் பற்றிலாம் அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. மேக்ஸிமம் வந்து 1K வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் பார்த்தா 10-15 வீடியோ தான் போட்டிருப்போம். கொஞ்சம் நாள் ஆகும் தான். பட் ஆனால் வந்து நான் ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா வியூஸ் அதிகமாக தர்றாங்க. இந்த ஷார்ட்ஸில் எடுக்கிறோம்ல, அதுக்கு அமேசானில் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு ட்ரைபாட் வித் லைட்டோட இருக்கு. சேலரி இருந்தாலும் வாங்கலாமா? சேலரி வந்தோடனே எல்லாரும் கொடுத்துட்டு லோன்லாம் அடைச்சிட்டு மீதி காசு வாங்கலாம். சரி பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா அந்த இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக பிரைட்டாக இருக்கும். வீடியோஸு வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க யூடியூப்பில். அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க வீடியோக்கு. அதனால தான் அதையும் வாங்கி வச்சுட்டு நான் வந்து ஒரு 10-12 ஷார்ட்ஸ் இப்போதைக்கு எழுதி வச்சுருக்கேன். நல்லா ஒன்றா பண்ணும் ஃப்ரீ டைமில். நீ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணினா சொல்லி எடுக்கலாம். ஒன்றா நல்லா ட்ரெஸ் பண்ணவா? வேலை முடிக்கவே எனக்கு கரெக்டாக இருக்குது. எங்கேயாவது வீக்கெண்ட்ல தான் நல்லா கிளம்புற மாதிரி இருக்கு. அதுவும் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நீ நைட்டு ரெடி ஆகுது, கால் ரெடி ஆனா கூட ஒரு 2-3 ஷார்ட்ஸ் இருக்கலாம். அது நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு ப்ரெசென்டபிளாக இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் போகும். ஒரு நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஸ்டுடியோ இது போட்டிங்கன்னா 2-3 ஷார்ட்ஸ் இருக்கு பண்ணலாம். சரியா? போடுவேன். ஆனால் வந்து அதுக்குன்னு வந்துட்டு போடாமலாம் இருக்க மாட்டேன், நைட்டிலே இருக்க மாட்டேன். ஆனால் வேலை கரெக்டாக இருக்கு. அதனால தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கும். அதனால அவ்வளோ கிளம்புறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் இனிமேல் வந்து ஷார்ட்ஸ்க்காக சும்மா அப்பப்போ ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கான்செப்டில் ஷார்ட்ஸ் கொஞ்சம் ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போகிற டே ரொட்டீனும் ரீச் ஆகும். சரி, ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸில் தான் போகிறாங்க. நான் ஷார்ட்ஸுக்கும் நிறைய கான்செப்ட் நல்ல கான்செப்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மற்ற யூடியூப் சேனலில் பார்த்து நம்மளோட கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் நார்மலாக பார்க்குறதுல விஷயங்களையும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம். சரியா? சரி நீ பண்ணு. மெகராஜ், இந்த நெட்டை துவச்சு போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும்ல. ஞாயிற்றுக்கிழமை தானே பர்த்டே, நாளைக்கு துவச்சுக்கலாம். சனிக்கிழமை இது வந்து நாங்கள் ஜாயினோட பர்த்டே அப்போ வாங்கினது. பேக் ட்ராப்க்கு இந்த ஸ்க்ரீனை வந்து நல்லா பண்ணிட்டு அதுக்கு மேலே பலூன் டெக்கரேஷன் பண்ணோம். இந்த டைம் வந்து பலூன் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். ஏன்னா பலூன் ஃபுல்லாக உட்காந்து ஊதிட்டு இருக்க முடியலன்றதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ பேக் ட்ராப்பில் அந்த ஸ்க்ரீனு, அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்இடி லைட் இருக்குது ஆல்ரெடி வாங்கினது. ஸோ அதே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சாம்பார், அப்புறம் இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது மூளை வறுவல் பண்ணுறதுக்கு முள்ளங்கி அறுத்து வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா மூடியாக இருக்குது பாருங்கள். வெயில்லாம் இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறக்கு.
வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஹஸ்லனோட பர்த்டே. ஸோ ஈவினிங் கேக் கட்டிங் எல்லாம் வரும்போது வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் கண்ணில் தூசி விழுந்துடும். க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் டின்னர் செட் இருக்குது. இது எதுக்கு வந்தது நம்மளுக்கு? ஏசி வாங்கினது ஒன்று, இன்னொன்று வந்துச்சுல்ல ஏதோ ஒன்று. என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு என் வீட்டில் இருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், அப்போ வந்து இது கொடுத்தாங்க. அயன் பாக்ஸு கீழே உள்ள போச்சு கொடு. இந்த அயன் பாக்ஸ்க்கு ஒரு கதையே இருக்குது. ஆக்சுவலாக இந்த அயன் பாக்ஸ் வந்து ஒரு ஃபேன் கூட சேர்த்து வாங்கினேன் 3429 rupeesக்கு. ஏன்னா வாங்கின ஒரு 6 monthஸில் வந்து போயிடுச்சு. 1 year வாரண்ட்டி கொடுத்தாங்க அமேசானில். அதோடு சேர்த்து அந்த அயன் பாக்ஸ் வந்து காம்போவாக வாங்கினோம். அந்த ஃபேன் ரிப்பேர் ஆனதுனால அமேசானில் என்கொயரி ரைஸ் பண்ணி அந்த ஃபேனை வந்து நாங்களே வச்சுக்கிறோம். பட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணும்போது இதுவும் எங்களுக்கு சும்மாவே கிடச்சிச்சு இப்போ இந்த அயன் பாக்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் வீட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இங்கே கிச்சன் ஒர்க்கும் ஆகிட்டுருக்கு. டைம் இப்போது 1 o'clock ஆக போகுது. ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பி சாப்பிட கூப்பிட போகணும். ஜாயின் அம்மா வீட்டில் இருக்கான். ஸோ அவனை சாப்பிட கூப்பிட வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டு தூங்கணும். தூங்கி எந்திரிச்சா தான் ஈவினிங் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். வர்ற சண்டே வந்து பையனுக்கு பர்த்டே. எல்லோரும் அவனுக்கு விஷ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's Merit and Meha. Bye, Suri. Bye. Alright guys, thank you for watching. Keep supporting Merit Meha YouTube channel. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவை. Bye.